الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون فقال جل شأنه يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا فقال الله تعالى يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار சர்வ புகழும் புகழ்ச்சியும் எல்லாம் வல்ல அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு தஆலாவுக்கு சலாத்தும் சலாமும் அவனது திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள் தாபீன்கள் தாபீன்கள் அனைத்து நல்லடியார்கள் மீதும் என்றென்றும் எப்பொழுதும் உண்டாவதாக. அன்புக்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு தஆலாவினுடைய மார்க்கத்தை அதன் தூய்மையான வடிவிலே விளங்கி வாழ்க்கையிலே செயல்படுத்த வேண்டும் என்ற ஒரு உயர்ந்த நோக்கத்திலே நாம் எல்லாம் இந்த இடத்திலே இருக்கிறோம். இந்த நேரத்திலே பிரார்த்தனைகள் அங்கீகரிக்கப்படுவதற்கான சில நிபந்தனைகளை உங்களோடு பரிமாறிக்கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். பொதுவாக இஸ்லாம் பல இபாதத்துக்களை எங்கள் மீது கடமையாக்கி இருக்கிறது. தொழுகை எப்படி ஒரு இபாதத்தாக இருக்கிறதோ, நோன்பு எப்படி ஒரு இபாதத்தாக இருக்கிறதோ, ஹஜ் எப்படி இபாதத்தாக இருக்கிறதோ, அதே மாதிரி தான் பிரார்த்தனை என்பதும் ஒரு இபாதத்தாக இஸ்லாம் ஆக்கியிருக்கிறது. அல்லாஹு தஆலா தனது திருமறையிலே சொல்கிறான், உதுஊனி அஸ்தஜிபு லக்கும், நீங்கள் என்னிடத்திலே துஆ செய்யுங்கள், அழையுங்கள், அழைத்து பிரார்த்தனையுங்கள், உங்களினுடைய பிரார்த்தனைகளை நான் அங்கீகரிக்கிறேன் என்பதாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு தஆலா தனது திருமறையிலே எடுத்து சொல்லுகிறான். இந்த வசனத்திற்கு விளக்கம் சொன்ன நுஅமான் இப்னு பஷீர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அத்துஆஉ ஹுவல் இபாதா, துஆ என்பது ஒரு வணக்கமாக ஒரு இபாதத்தாக இருக்கிறது என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக நுஅமான் இப்னு பஷீர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி திருமிதியிலே பதிவான செய்தியாக இருக்கிறது. இதன் அடிப்படையிலே ஒரு இபாதத்துகள் நிறைவேற்றப்படுவதற்கு எப்படி ஃபர்லுகள் ஷரத்துகள் இருக்கிறதோ, அதே மாதிரி பிரார்த்தனைகள் அங்கீகரிக்கப்படுவதற்கும் இஸ்லாம் சில நிபந்தனைகளை எங்களுக்கு எடுத்து சொல்வதை நாங்கள் காணுகிறோம். அதன் அடிப்படையில் நாங்கள் இந்த நிபந்தனைகளை புரிந்து கொண்டு அல்லாஹ்விடத்திலே கேட்போமாக இருந்தால் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு தஆலா நிச்சயமாக எங்களினுடைய பிரார்த்தனைகளுக்கு பதிலளிக்கக்கூடியவனாக இருக்கிறான். ஏனென்றால் அல்லாஹு தஆலா எப்படியான ரஹ்மானாக இருக்கிறான் என்று சொன்னால், மல்லம் யஸ்அலில்லாஹ யக்லப் அலைஹி, யார் அல்லாஹ்விடத்திலே கேட்கவில்லையோ அவர்கள் மீதுதான் அல்லாஹு தஆலா கோபம் அடைகிறான் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். மனிதனுடைய இயல்புகள் எப்படி என்றால், மனிதனை பொறுத்தவரையிலே நாங்கள் ஒருவரிடத்திலே அதிகமாக உதவிகள் கேட்போம் என்றால், அதிகமாக நன்மைகளை ஒரு மனிதனிடத்திலே எதிர்பார்ப்போம் என்றால்
மனிதர்களை பொறுத்தவரையிலே அவர்கள் சலிப்படையக்கூடியவர்களாக, அவர்கள் முகம் சுளிக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். ஆனால் படைத்த ரப்புல் ஆலமீன் எப்படி இருக்கிறான் என்றால், அல்லாஹ்விடத்திலே நாம் கேட்க கேட்க பிரார்த்தனை செய்ய செய்ய அல்லாஹு தஆலா மிகவும் சந்தோஷப்படுவதோடு எங்களையும் அல்லாஹு தஆலா விரும்பக்கூடியவனாக இருக்கிறான். இன்னல்லாஹ யுஹிப்பு தவ்வாபீன், அல்லாஹு தஆலா தௌபா செய்யக்கூடியவர்களை, அல்லாஹ்விடத்திலே துஆ கேட்கக்கூடியவர்களை நேசிக்கிறான். அப்படி என்று அல்லாஹ் தனது திருமறையிலே எடுத்து சொல்வதன் ஊடாக அல்லாஹு தஆலாவை பொறுத்தவரையிலே நாம் அதிகமாக அவனிடத்திலே கேட்பதை அல்லாஹு தஆலா விரும்பக்கூடியவனாக இருக்கிறான். அதனாலே தான் அல் குர்ஆனிய பல வசனங்களிலே அல்லாஹு தஆலா எங்களை பார்த்து அழைக்கிறான். யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்ட விசுவாசிகளே, தூபு இலல்லாஹி தௌபத்தன் நசூஹா, நீங்கள் அல்லாஹ்விடத்திலே அழகிய முறையிலே நீங்கள் தௌபா செய்து கொள்ளுங்கள். அப்படி என்று அல்லாஹ் அல் குர்ஆனிய பல வசனங்களிலே எங்களை அழைத்து நீங்கள் அல்லாஹ்வினுடைய மஃபிரத்தின்பால், பாவ மன்னிப்பின்பால் போட்டி போட்டு முந்திக் கொள்ளுங்கள். சாபிகு இலா மஃபிரத்தின் மிர் ரப்பிக்கும், உங்களுடைய ரப்பினுடைய மஃபிரத்தின்பால் நீங்கள் போட்டி போட்டு கொண்டு முந்திக் கொள்ளுங்கள். எதற்காக? வஜன்னா, சுவர்க்கம். எப்படியான சுவர்க்கம்? அர்லுஹா கர்லி சமாவாத்தி வல் அருள், வானம் பூமியை விட விசாலமான அந்த சுவர்க்கத்தை நீங்கள் அடைந்து கொள்வதற்காக அல்லாஹ்விடத்திலே மஃபிரத்தின்பால் முந்திக் கொள்ளுங்கள் என்பதாக அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா இந்த வசனத்திலே எங்களுக்கு ஞாபகப்படுத்தி நாங்கள் மஃபிரத்தின்பால் முந்திக் கொள்ளக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்று அல்லாஹு தஆலா விரும்புகிறார். அதன் அடிப்படையிலே நாம் அல்லாஹ்விடத்திலே துஆ செய்யக்கூடிய நேரத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதலாவதாக சொல்லுகிறார்கள், இதா தஆ அஹதுக்கும், உங்களிலே ஒருவர் அல்லாஹ்விடத்திலே துஆ செய்தால், அழைத்தால், முதலாவது ஃபல்யஸிமில் மஸ்அலா, அவர் கேட்கக்கூடியதை உறுதியாக கேட்கட்டும் என்று நபி அவர்கள் சொல்லுகிறார்கள். அவர் அவசரப்பட வேண்டாம் என்பதாக நபி அவர்கள் சொல்லுகிறார்கள். முதலாவது உறுதியாக நாங்கள் அல்லாஹ்விடத்திலே கேட்க வேண்டும். அடுத்தது இரண்டாவது அவசரம் இருக்கக்கூடாது. ஏனென்றால் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே அவங்களோட தோழர்கள் கேட்கிறார்கள். நபி அவங்க சொல்றாங்க, மாலம் யஸ்தாஜில், ஒருவன் அவசரப்படாமல் இருக்கும் காலமெல்லாம் அல்லாஹு தஆலா அவனுடைய பிரார்த்தனைக்கு பதிலளிக்கிறான் என்பதாக நபி அவர்கள் சொல்லுகிறார்கள். அப்போது சஹாபாக்கள் தோழர்கள் கேட்கிறார்கள், மல் இஸ்திஜால் யா ரசூலல்லாஹ், அவசரம் என்றா என்ன? அப்படி என்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் அவர்களினுடைய தோழர்கள் கேட்கிறார்கள். அப்போது நபி அவங்க சொல்றாங்க, தஆ, ஒரு மனிதன் சொல்லுவான், நான் அல்லாஹ்விடத்திலே துஆ செய்தேன், ஆனால் அல்லாஹ் எனக்கு பதிலளிக்கல, அப்படி என்று சொல்லி பிரார்த்திப்பதையே விட்டு விடுவார்கள். இதுதான் அவசரம் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டுறாங்க. ஒருவர் அல்லாஹ்விடத்திலே சில நேரங்களில் நீண்ட காலமாக கேட்கலாம். கேட்கக்கூடியது அவருக்கு சில நேரங்களில் உடனே கிடைக்கலையேண்டா அவர் எப்படி நினைக்கிறாருன்னா, அல்லாஹ் இந்த துஆவை ஏற்றுக்கொள்ளலை, எனக்கு பதிலளிக்கலை அப்படி என்று நினைச்சு அல்லாஹ்விடத்தில் கேட்பதை அவர் நிறுத்தி விடுகிறார். இப்படி நிறுத்தி விடுவதுதான் அவசரம், அப்படி என்று நபி அவர்கள் சொல்லுகிறார்கள். இதனால் நாங்கள் அல்லாஹ்விடத்திலே கேட்கின்ற போது அவசரம் என்ற ஒன்று எங்களிடத்தில் இருக்கக்கூடாது. எல்லா காலத்திலும் எல்லா நேரங்களிலும் அல்லாஹ்விடத்திலே கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும், அப்படி என்பதை நபி அவர்கள் சொல்லுகிறார்கள். அடுத்தது, கேட்கக்கூடிய நேரத்தில் நான் சொன்ன மாதிரி உறுதியாக கேட்கணும். அல்லாஹ்விடத்தில் கேட்கின்ற போது, யா அல்லாஹ் நீ விரும்பினாத்தா, விருப்பம் இல்லாட்டி விட்டுடு அப்படி என்று கேட்கக்கூடாது. இப்போ அது மனிதர்களிடத்தில் தான் அப்படி கேட்கலாம். ஒரு பொருளை, ஒரு உதவியை கேட்கக்கூடிய நேரத்தில்
நீங்க விரும்பினா இதை செய்யுங்க, விருப்பம் இல்லாட்டி விட்டுடுங்க என்று மனிதர்களிடத்தில் கேட்கலாம். ஆனா அல்லாஹ்விடத்தில் அப்படி கேட்க இயலாது. ஏனென்றா இந்த உலகத்தில் அல்லாஹ் மாத்திரம்தான் எங்களுடைய ரப்புல் ஆலமீனாக இருக்கிறான். அப்ப அல்லாஹ் தான் எங்களோட தேவைகளை நிறைவேற்றக்கூடியவன் அப்படி என்றதை நாங்கள் உறுதியாக நம்பி இருக்கிறோம். அப்படி நம்பி இருக்கக்கூடிய நேரத்தில் யாரெல்லாம் நீ விரும்பினா தான், விருப்பம் இல்லாட்டி விடு என்றா இன்னும் ஒரு ரப் இருக்கிறான், நாங்கள் அவன்கிட்ட போய் கேட்டுக்கொள்கிறோம் அப்படி என்ற அர்த்தத்தை அது கொடுக்கும். அல்லது நாம் தேவையற்றவன் என்ற அர்த்தத்தை அது கொடுக்கும். இதனால நபி அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நீங்க அல்லாஹ்விடத்தில் கேட்கக்கூடிய நேரத்தில் உறுதியாக கேட்கணும் அப்படி என்று சொல்றாங்க. இந்த உறுதி எப்படி இருக்கணும், எந்த அளவுக்கு உறுதியோடு கேட்கணும் அப்படி என்றதை நாங்கள் பார்க்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு தஆலா நபிமார்களினுடைய பலரினுடைய வரலாறை அல் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். அந்த வரலாறுல எதுக்காக அல்லாஹ் அந்த வரலாறுகளை சொல்றான்னா, அதில் இருந்து நாங்கள் படிப்பினை பெறணும். அதுக்காக அல்லாஹு தாலா நபிமார்களினுடைய வரலாறை சொல்லி காட்டுறான். அதில் அல்லாஹு தாலா சொல்லக்கூடிய ஒரு நபியினுடைய வரலாறு தான் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம். அவங்களினுடைய வரலாறை அல்லாஹு தாலா சூரத்துல் மரியமில முதலாவது வசனத்தில் இருந்து கிட்டத்தட்ட 11 வசனங்கள் வரை அல்லாஹு தாலா அந்த நபியினுடைய வரலாற்றை அல் குர்ஆனிலே பதிவு செய்கிறான். அதிலே அல்லாஹு தஆலா சொல்லுகிறான், முதலாவது ஆரம்பிக்கிறான், திக்ரு ரஹ்மதி அப்தஹு ஜக்கரியா. ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களினுடைய அந்த வரலாற்றை அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு தஆலா உங்களுக்காக ஞாபகப்படுத்துகிறான். அப்படி என்று அல்லாஹு தஆலா ஆரம்பிக்கிறான். ஆரம்பிச்சு என்ன சொல்லுகிறான், இது நாதா ரப்பஹு நிதாஅன் ஹஃபியா. அவர் அல்லாஹ்வை அழைக்கக்கூடிய நேரத்தில் மிகவும் தாழ்ந்த பணிவோடு அவர் அல்லாஹ்வை அழைக்கக்கூடியவராக இருந்தார். தாழ்ந்த குரலிலே பணிவோடு மிகவும் அடக்கமாக அல்லாஹ்விடத்தில் துஆ செய்தார். அப்ப இது ஒரு அம்சம் பாருங்க, நபிமார்கள் எப்படி துஆ செஞ்சிருக்கிறாங்கன்னா, முதலாவது அல்லாஹ்விடத்தில் அழைக்கக்கூடிய நேரத்தில் ஒரு பக்குவம் ஒன்று இருக்கணும், ஒரு தாழ்மை இருக்கணும். எங்களிடத்தில் மிகவும் அப்படியே நாங்கள் செஞ்ச பாவங்களுக்கெல்லாம் மடிஞ்சு விழுந்து அல்லாஹ்வை அப்படியே ஒரு ரப்பாக ஏற்று நாங்கள் அல்லாஹ்விடத்தில் துஆ செய்யணும். அதைத்தான் இந்த நபியினுடைய வரலாறு சொல்லுகிறது. அவர் மிகவும் தாழ்ந்து பயந்து அல்லாஹ்விடத்தில் துஆ செய்கிறார். என்ன கேட்கிறார், கால ரப்பி, என்னுடைய இரட்சகனே, இன்னி வஹனல் அவுமு மின்னி, என்னுடைய எலும்புகள் எல்லாம் மிகவும் பலகீனமான நிலையை அடைந்து விட்டது. வஸ்தஅல ராசு ஷைபா, என்னுடைய முடிவேறு பழுத்து விட்டது. அதே நேரத்தில் வலம் அகுன் பிதுஆஇ ரப்பி ஷகியா, யா அல்லாஹ், நான் உன்னிடத்தில் துஆ கேட்பதிலே விட்டும் ஒரு மூதேவியாக நான் இருக்க மாட்டேன். என்னுடைய நிலைமை எப்படி என்றா, எலும்புகள் பலகீனமாகிவிட்டது, முடியெல்லாம் பழுத்து விட்டது. அதே நேரத்தில் நான் உன்னிடத்தில் துஆ கேட்பதை விட்டும் நான் என்ன செய்ய மாட்டேன், நிராசை அடைந்தவனாக, ஒரு பாவியாக, ஒரு மூதவியாக இருக்க மாட்டேன் என்று அவர் அல்லாஹ்விடத்தில் சொல்லி சொல்றார். இன்னி ஹிஃப்துல் மவாலிய மின் வராஇ, யா அல்லாஹ், எனக்கு பின்னால ஒரு வாரிசு இல்லாமல் இருப்பதை நான் பயப்படுகிறேன், அச்சப்படுகிறேன். அதே நேரத்தில் இந்த வாரிசு ஒன்று கிடைக்கணும்னா அதுக்குரிய பாசிபிலிட்டி, அதுக்குரிய சாத்தியங்களும் இருக்கணுமா இல்லையா? இப்போ ஒரு வாரிசுன்றது சும்மா வருமா, சும்மா அல்லாஹ் தஆலா கொடுக்கிறதா? அப்படி கிடையாது. அவருக்கு அதுக்குரிய ஒரு சாத்தியக்கூறும் இருக்கணும். ஒரு குழந்தை கிடைக்கணும் என்று சொன்னால் அதுக்குரிய சாத்தியக்கூறுகளையும் வச்சுதான் அவர் உண்மையிலேயே எங்களுடைய நடைமுறையில் நாங்கள் கேட்கணும். ஆனால் பாருங்க, அந்த நபி சொல்றார், யா அல்லாஹ், எனக்கு சந்ததி கிடையாது, எனக்கு பின்னால் ஒரு சந்ததி இல்லாமல் இருக்கிறத நான் பயப்படுகிறேன். அதே நேரத்தில் வகானத் இம்ராத்தி ஆகிரா, என்ற மனைவி இருக்கிறாங்க பாருங்க. அந்த மனைவி எப்படி இருக்கிறாங்கன்னா, ஒரு பிள்ளை பேர் அற்ற ஒரு மலட்டு பெண்ணாக இருக்கிறாங்க அப்படி என்று சொல்றாங்க நபி. நபியினுடைய அந்த மனைவிக்கு பிள்ளை பெற்றுக்கொள்ளக்கூடிய தகுதியும் கிடையாது, அதுக்குரிய சாத்தியக்கூறே இல்லை. அப்படியான ஒரு நிலையில இருந்துக்கு இவங்க துஆ செய்கிறாங்க. எவ்வளவு பலகீனத்தை அல்லாஹ்விடத்தில் ஒப்புவிக்கிறாங்க பாருங்க. அவருக்கும் எலும்புகள் எல்லாம் பலகீனமாகி விட்டது,
முடிவேறு படுத்து விட்டது. இப்படியான நேரத்தில் அதாவது அவருடைய மனைவியாவது ஆரோக்கியமாக நல்ல குழந்தை பெறக்கூடிய பாக்கியத்தில் இருப்பாங்களான்னு பார்த்தா அதுவும் கிடையாது. இப்படியான ஒரு சந்தர்ப்பத்தில் அல்லாஹ்விடத்தில் அவங்க துஆ செய்கிறாங்க. இப்படியான நேரத்தில் யா அல்லாஹ் எனக்கு ஒரு சந்ததியை தாயா அல்லாஹ் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ நாங்கண்டா என்ன செய்வோம்? இப்படியான நிலையிலிருந்து ஒருவர் துஆ செஞ்சா அவரை பார்த்து எப்படி நாங்கள் கிண்டல் அடிப்போம்? இவருக்கு இந்த வயசுல இது தேவையா? இப்படியெல்லாம் இவர் துஆ கேட்கலாமா என்று இதுக்கு சாத்தியப்பாடு இருக்கா அப்படி என்று தான் நாங்கள் யோசிப்போம். ஆனால் அந்த நபி அவங்க அல்லாஹ்விடத்தில் இவ்வளவு பலகீனங்களையும் சொல்லி அல்லாஹ்விடத்தில் துஆ செய்கிறாங்க. யா அல்லாஹ் நீ எனக்கு இதை தந்துதான் ஆகணும், எனக்கு ஒரு வாரிசு உரிமை வேணும் அப்படி என்று சொல்லிட்டு அவங்க கேட்குறாங்க. ஃபஹபிலி மில்லதுன்க வலியா, யா அல்லாஹ் உன்னிடத்தில் இருந்து எனக்கு ஒரு வாரிசு தாயா அல்லாஹ், ஒரு குழந்தை வேணும், நான் மரணிக்க போறேன், என்னுடைய மனைவிக்கும் அந்த பாக்கியம் இல்லை, இந்த நேரத்தில் என்னுடைய பேரை சொல்றதுக்கு ஒரு குழந்தை தேவையா அல்லாஹ், அந்த குழந்தைய தாயா அல்லாஹ் உன்னிடத்தில் இருந்து வழங்கு அப்படி என்று அந்த நபி கேட்குறாங்க. கேட்ட உடனே அல்லாஹு தஆலா அந்த நபியினுடைய பிரார்த்தனைக்கு பதிலளிக்கிறார். அது தொடர்ந்து சொல்றாங்க, எருதுனி எருது மின் ஆலிய கோப், யா அல்லாஹ் நீ தரக்கூடிய குழந்தையும் எப்படி இருக்கணும்னா எனக்கும் யக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய அந்த பரம்பரைக்கும் ஒரு பரம்பரையாக அந்த குழந்தை இருக்கணும், அதுக்குரிய வாரிசாக அந்த குழந்தை இருக்கணும், அப்படியான ஒரு குழந்தைய தாயா அல்லாஹ். அதே நேரத்தில் குழந்தை இல்லைன்றதுக்கான ஒரு குழந்தையாக இருக்கக்கூடாது. எப்படி வஜ்அல்ஹு ரப்பி ரலியா, அந்த குழந்தைய ஒரு பொருந்தி கொள்ளப்பட்ட குழந்தையாகவும் தரணும் யா அல்லாஹ். நீ எப்படி கேட்குறாங்க? குழந்தையே இல்லாத சந்தர்ப்பத்தில் ஒரு பேருக்கு அந்த குழந்தை தேவையில்லை, யா அல்லாஹ் அந்த குழந்தை எப்படி இருக்கணும் வேண்டாம், யக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய அந்த நபிமார்களுடைய வாரிசாக அந்த குழந்தை இருக்கணும். அதே நேரத்தில் அந்த குழந்தை வந்துக்கிட்டு ஒரு கெட்ட குழந்தையாக, ஏதோ குழந்தை இல்லை என்பதற்கான ஒரு குழந்தையாக அந்த குழந்தை இருக்கக்கூடாது. அந்த குழந்தைய நீ பொருந்தி கொள்ளப்பட்ட குழந்தையாக நீ எனக்கு தாயா அல்லாஹ் அப்படி என்று அவங்க அல்லாஹ்விடத்தில் துஆ செய்கிறாங்க. அப்ப பாருங்க, இதெல்லாம் ஒரு பிரார்த்தனை செய்யக்கூடிய ஒழுங்குகளை அல்லாஹ் தஆலா இந்த நபியினுடைய வரலாற்றில் எங்களுக்கு சொல்லி காட்டுறான். இப்ப குழந்தை இல்லாதவங்க அல்லாஹ்விடத்தில் துஆ செய்யக்கூடிய நேரத்தில் கூட வெறுமனே ஒரு குழந்தையை தாண்டி கேட்காம எப்படி கேட்கணுமா, அது பொருந்தி கொள்ளப்பட்ட குழந்தையாக இருக்கணும் யா அல்லாஹ், அது எங்கட வாரிசாக இருக்கணும் யா அல்லாஹ், பாதுகாக்கப்பட்ட வாரிசாக இருக்கணும் என்றெல்லாம் நாங்கள் துஆ செய்யணும் என்றதை அல்லாஹு தஆலா எடுத்து சொல்றதை நாங்கள் காணுகிறோம். அந்த நேரத்தில் தான் அல்லாஹு தஆலா அழைக்கிறான், யா ஜக்கரியா, ஜக்கரியாவே இன்னா நுபஷ்ஷிருக பிகுலாமின், நாங்கள் உங்களுக்கு ஒரு குழந்தையை கொண்டு நன்மாராயம் சொல்லுகிறோம். அல்லாஹு தஆலா இப்போ ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவங்களை அழைச்சி சொல்றான், உங்களுக்கு ஒரு குழந்தையை கொண்டு நாங்கள் நன்மாராயம் சொல்லுகிறோம் என்று சொல்லிட்டு அல்லாஹு தஆலா சொல்றான், வஸ்முஹு யஹ்யா. இப்போ இந்த உலகத்தில் அல்லாஹு தஆலா பேர் வச்சு ஒரு குழந்தைன்னா இவங்க தான். ஒரு குழந்தை பிறந்தா என்ன செய்வோம், ஒரு தாய் தகப்பனாக இருந்தா நாங்கள் அதுக்குரிய ஒரு நல்ல பேரை பார்த்து வைப்போம், நல்ல பேரை கொண்டு தேடுவோம், தேடி அதுக்குரிய ஒரு பேரை நாங்கள் சூட்டுவோம். ஆனால் இந்த உலகத்தில் அல்லாஹ் தஆலா பேரை வச்சு ஒரு குழந்தையை கொடுத்தாங்கண்டா அது இந்த யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் அவங்க தான். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவங்களோட மகனாகிய யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் தஆலா சொல்றான், வஸ்முஹு யஹ்யா, யஹ்யா என்று நாங்கள் அவருடைய பேரை வச்சோம். லம் நஜ்அல் லஹு மின் கப்லு சமியா, இந்த பேர் இதுக்கு முதல் உலகத்திலேயே இருந்தது கிடையாது. இந்த பேரை இதுக்கு முதல்ல யாருக்கு நாங்கள் வச்சதில்லை. இப்போ பேர் தேடக்குள்ள நாங்களும் எப்படி பார்க்குறோன்னா யாருக்கும் இல்லாத ஒரு பேர் அறிக்கணும் அப்படி என்ற ஒரு மனநிலை எல்லார்கிட்டும் இருக்குது. அல்லாஹ் தஆலா பேரை வச்சுட்டு சொல்றான், இந்த உலகத்தில் இந்த பேர் வந்துக்கு இதுக்கு முதல் யாருக்குமே இந்த யஹ்யா என்ற பேர் கிடையாது அப்படி என்று அல்லாஹு தஆலா யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் அவங்க என்று பேரை வச்சு நாங்கள் உங்களுக்கு ஒரு குழந்தை தாரோம் அப்படி என்று சொல்றான். அப்போ அந்த நேரத்தில் அவர் கேட்குறார், கால ரப்பி அன்னா யகூனிலி குலாம், யா அல்லாஹ் எனக்கு நீ குழந்தை என்று சொல்றாயே, எங்க இருந்து யா அல்லாஹ் குழந்தை? அவர் கேட்கிறார், நபி கேட்கிறார் அல்லாஹ்விடத்தில்,
எங்கிருந்து குழந்தை? வகானத் இம்ராத்தி ஆகிரா, என்னுடைய மனைவி வேறு குழந்தை பாக்கிய மற்றவளாக இருக்கிறார். வகது பலகத்து மினல் கிப்ரி இதியா, நான் முதுமையிலும் உச்சகட்ட முதுமையை அடைந்து விட்டேன். அவர் சொல்றார், முதுமையிலையும் உச்சகட்ட முதுமையை அடைஞ்சிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் நீ குழந்தை என்று சொல்றாய், எங்கிருந்து வாரையாலாம் அந்த குழந்தை? அப்படி என்று இந்த நபி அல்லாஹ்விடத்தில் கேட்கிறார். அந்த நேரத்தில் சொல்றான், கதாலிக்க கால ரப்புகஹு அலைய ஹய்யோன். அப்போ மலக்குமார் சொல்றாங்க, இப்படித்தான் உங்களுடைய இரட்சகன் சொன்னான், இது அல்லாஹு தஆலாவுக்கு மிகவும் இலகுவானது. வகத் ஹலக்துக மின் கப்லு வலம் தகு ஷைஆ, உங்களை ஒன்றுமில்லாம படைச்ச அல்லாஹ்வுக்கு இப்படி ஒரு முதுமை பருவத்தில் உங்களுக்கு குழந்தை தாரது இது பெரிய விஷயமா? அப்படி என்று அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா இந்த நபியினுடைய வரலாற்றை சொல்லி காட்டுறான். இதை எதுக்காக நான் உங்களுக்கு சொல்றேன்னு சொன்னா, இப்படி உலகத்தில் நாம் அல்லாஹ்விடத்தில் ஒன்றை கேட்கக்கூடிய நேரத்தில் இது சாத்தியமா, இது நடக்குமா, அல்லாஹ் தருவானா, இதை நான் கேட்கலாமா, இப்படியெல்லாம் துஆ செய்யலாமா என்ற இந்த சந்தேகங்கள் எங்களிடத்தில் வரக்கூடாது. ஒரு உரிமையோடு அல்லாஹ்விடத்தில் கேட்கணும். அல்லாஹ்விடத்தில் கேட்கக்கூடிய நேரத்தில் எப்படி கேட்கணும்னா, யா அல்லாஹ் நீ தான் தரணும், தந்துதான் ஆகணும், உன்னை தவிர வேறு யாரும் இல்லை யா அல்லாஹ், என்னுடைய தேவையை நிறைவேற்றக்கூடியவன் நீதான் யா அல்லாஹ். அப்படி என்று அல்லாஹ்விடத்திலே ஒரு உரிமையோட நாங்க துஆ செய்யணும். அப்படி என்றத அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா இந்த வசனத்திலே எடுத்து சொல்றான் என்று சொல்லி சொன்னா, இந்த ஒரு உறுதியோட நாங்க அல்லாஹ்விடத்திலே முதலாவது துஆ செய்யணும். துஆ கேட்கிற நேரத்தில் இப்படியான உறுதி எங்களிடத்தில் இருக்கும்னா அல்லாஹு தஆலா அப்படியான பிரார்த்தனைகளை அங்கீகரிக்கக்கூடியவனாக இருப்பான். அல்லாஹ்வை மாத்திரம் நாங்க நம்பி இந்த உலகத்தில் துஆ கேட்போம்டா, அவனை மாத்திரம் நம்பி நாங்கள் அவனிடத்தில் எங்களோட தேவைகளை முன்வைப்போம்னா அந்த தேவையை அல்லாஹ் தஆலா நிறைவேற்றுவான். அதே நேரத்தில் அந்த தேவை வந்துக்கிட்டு உடனடியாக நிறைவேறணும் என்று எதிர்பார்க்க கூடாது. அதை நான் ஏற்கனவே முந்தி சொன்னேன், ஏன் அவசரப்படக்கூடாது. இப்போ இந்த நபியை இப்போ குழந்தை இல்லாமல் எவ்வளவு காலம் இருந்திருப்பார், அவர் எவ்வளவு காலம் வாழ்ந்தார் என்று இந்த நபியை பற்றி அல்லாஹ் தஆலா சொல்லலை. முந்தைய சந்ததிகளை பொறுத்தவரையில் அவங்களுக்கு நீண்ட ஆயுள்கள் கொடுக்கப்பட்டது. அந்த நீண்ட காலமும் அவர் நபியாக இருக்கக்கூடிய நேரத்தில் துஆ செய்யாமையா இருந்திருப்பார். ஒரு குழந்தை இல்லாமல் இருந்த நேரத்தில் துஆ செய்யாமையா இருந்திருப்பார். தொடர்ந்தேச்சியா அவர் அல்லாஹ்விடத்தில் கேட்டிருப்பார். கேட்டு 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 அல்லாஹ்விடத்தில் இப்படி உரிமையோடு கேட்கிறார். அப்ப அல்லாஹ் தஆலா என்ன செய்றான்னா அதை ஏற்றுக்கொண்டு அவருக்கு பதிலளிக்கிறார். அப்ப இதே எதுக்காக எங்களுக்கு சொல்றான்? இது ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் நபி அவங்களுக்கு முன்ன வந்த நபிதானே, அந்த வரலாறு எதுக்கு அல் குர்ஆன்ல என்று பார்த்தோம்னா, இது மாதிரி நாங்களும் என்ன செய்யணும், எங்கட வாழ்க்கையில என்ன பிரச்சனையாக இருந்தாலும், என்ன சிக்கலாக இருந்தாலும், என்ன குழப்பங்களாக இருந்தாலும் அல்லாஹ்விடத்தில் கேட்கின்ற போது உறுதியாக நாங்கள் அல்லாஹ்விடத்தில் துஆ செய்வோமாக இருந்தா அந்த பிரார்த்தனையை அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா அங்கீகரிக்கக்கூடியவனாக இருப்பான். அப்படி என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக துஆ செய்யக்கூடிய நேரத்தில் நாங்கள் கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான அம்சம் என்னவென்று சொன்னால், நாங்கள் ஹராம் ஹலால் விஷயத்தில் பேணுதலாக இருக்கணும். ஹராம் ஹலால் விஷயத்தில் பேணுதலாக இல்லாமல் எவ்வளவுதான் துஆ செஞ்சாலும் அதை அல்லாஹு தஆலா ஏற்றுக்கொள்ள மாட்டான். அல்லாஹுக்கென்று ஒரு சுன்னா இருக்கிறது. என்ன சுன்னா வழிமுறை என்று சொன்னால், அல்லாஹு தஆலா தன்னை பற்றி அறிமுகப்படுத்துகின்ற போது அல்லாஹு தஆலா சொல்றான், இன்னல்லாஹ தய்யிப் லா யக்பலு இல்லா தய்யிப். அல்லாஹு தஆலா பரிசுத்தமானவன், அவன் பரிசுத்தமானதை தவிர வேறு எதையும் ஏற்றுக்கொள்ள மாட்டான். அப்படி என்று அல்லாஹு தஆலா தன்னை பற்றி அறிமுகப்படுத்துகிறான். இப்ப நாங்களும் துஆ செய்யக்கூடிய நாங்களும் எப்படி இருக்கணும்னா பரிசுத்தமானவர்களாக இருக்கணும். பரிசுத்தம் என்றது எதில் இருந்து பரிசுத்தமாகணும் அப்படி என்று பார்த்தோம்னு சொன்னா, அதுல முதலாவது ஹராம் ஹலால் விஷயங்களை பேணி நடக்கக்கூடியவங்களாக இருக்கணும். இப்போ உதாரணமாக ஒருவர் வட்டியோடு தொடர்பு, பேங்கோட தொடர்பு, பேங்கோடு கொடுக்கல் வாங்கல ஈடுபாடு, இப்படியான ஒரு நிலையில இருந்துக்கு அல்லாஹ்விடத்தில் துஆ கேட்டா அந்த துஆ அங்கீகரிக்கப்படுமா, அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானான்னு கேட்டா ஏற்றுக்கொள்ள மாட்டார். ஒருவர் இன்னும் ஒருவருடைய சொத்தை எடுத்துட்டு மோசடி
அவருடைய சொத்தை அபகரிச்சு அந்த சொத்தை சாப்பிட்டுட்டு அவர் அல்லாஹ்விடத்தில் கையேந்தினார்னு சொன்னா அந்த துஆவை அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கொள்வானான்னு கேட்டா ஏற்றுக்கொள்ள மாட்டான், வீசி அடிச்சிடுவான் அல்லாஹ் தஆலா. அப்ப ஹராம் ஹலால் என்றது எல்லா விஷயங்களிலும் பெறணும். இப்ப உதாரணமாக இஸ்லாம் உணவிலையும் ஹராம் ஹலாலை சொல்லுது. இப்ப இஸ்லாம் தடுத்த பண்டி இறைச்சி கொழுப்புகள் கலந்த சாப்பாடுகளை நாங்க சாப்பிட்டுட்டு அல்லாஹ்விடத்தில் துஆ கேட்டாலும் அதுவும் அங்கீகரிக்கப்பட மாட்டாது. அப்ப எல்லாத்திலையும் ஹராம் ஹலாலை பேண வேண்டும். இத நபி அவங்க ஒரு நீண்ட ஹதீதில, முஸ்லிமில வரக்கூடிய ஹதீதில ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, இன்னல்லாஹ அமரல் மூமினீன பிமா அமர பிஹில் முர்சலீன். அல்லாஹ் தஆலா தூதர்களுக்கு எதனை ஏவினானோ அதனைத்தான் மூமின்களுக்கும் ஏவுகிறான் என்று அல்லாஹ் தஆலா அவனுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. சொல்லிட்டு ரெண்டு அல் குர்ஆனிய வசனத்தை நபி அவங்க ஓதி காண்றாங்க. யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்ட விசுவாசிகளே, குலு மின் தய்யிபாத்தி மா ரஸக்னாகும், நாங்கள் உங்களுக்கு அளித்தவற்றிலே இருந்து நல்லவற்றை நீங்கள் சாப்பிடுங்கள் அப்படி என்று நபி அவங்க சொல்றாங்க. அளித்தவற்றிலிருந்து மூமின்களே ஹலாலான நல்லவற்றை பரிசுத்தமானவற்றை நீங்கள் சாப்பிடுங்கள் என்று ஒரு வசனம். அடுத்த வசனம் நபி அவங்க சொல்றாங்க, யா அய்யுஹர் ருசுல், தூதர்களுக்கு அல்லாஹ் தஆலா சொல்றாங்க ரசூல்மார்களே என்று அழைத்து ரசூல்மார்கள் சம்பந்தமாக நபி அவங்க சொல்லுகின்ற போதும் அல்லாஹ் தஆலா சொல்றான், நாங்கள் உங்களுக்கு அளித்தவற்றில இருந்து நல்லவற்றை நீங்கள் சாப்பிடுங்கள் என்று நபிமார்களுக்கும் அல்லாஹ் தஆலா வசியத் செய்கிறான், மூமின்களுக்கும் அல்லாஹ் தஆலா சொல்றான் என்ற இந்த ரெண்டு வசனத்தையும் நபி அவங்க ஓதி காண்பித்து விட்டு நபி அவங்க சொல்றாங்க, தும்ம தகர ரஜுல், பின்னர் நபி அவங்க ஒரு மனிதனை பற்றி ஞாபகப்படுத்துறாங்க. எப்படியான மனிதன் என்றா யுதீலு சஃபர், நீண்ட பிரயாணத்தை மேற்கொள்ளக்கூடிய ஒரு மனிதன். ஏன் நபி அவங்க இந்த ஹதீதில நீண்ட பிரயாணத்தை மேற்கொள்ளக்கூடிய மனிதனை பற்றி சொல்றாங்கன்னு சொன்னா, இந்த நீண்ட பிரயாணம் மேற்கொள்ளுகின்ற போது கேட்கப்படக்கூடிய துஆ அல்லாஹ்விடத்திலே அங்கீகரிக்கப்படக்கூடியதாக இருக்குது. துஆ அங்கீகரிக்கப்படக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தில் பிரயாணத்தில் இருக்கக்கூடிய நேரத்தில் நாங்கள் கேட்கிற துஆவையும் அல்லாஹ் தஆலா அங்கீகரிப்பான். அப்ப அதனால தான் நபி அவங்க அந்த ஹதீதில இதை இந்த மனுஷனை சொல்லி காட்டுறாங்க, நீண்ட பயணம், அஷ்அத அல்பர, புழுதி படைந்தவராக தலைவிதி கோலமாக இருந்து கொண்டு எமுத்து எதைஹி இலஸ்ஸமா, அவர்களுடைய இரண்டு கண்களையும் கைகளையும் அல்லாஹ்வை நோக்கி வானத்தை நோக்கி உயர்த்தி அல்லாஹ்விடத்திலே துஆ செய்கிறார். யா ரப்பி யா ரப்பி, என்னுடைய இரட்சகனே என்னுடைய இரட்சகனே என்று அழைத்து துஆ செய்கிறார். ஆனால் வமத்அமுஹு ஹராம், அவர்களுடைய சாப்பாடு ஹராம், வமஷ்ரபுஹு ஹராம், அவர்களுடைய குடிபானம் ஹராம், வமல்பசுஹு ஹராம், அவர் அணிந்திருக்கக்கூடிய ஆடை ஹராம், அவர் வஉதிய பில் ஹராம், அவர் ஹராத்திலேயே மூழ்கி இருக்கிறார். ஃபஅன்னா யுஸ்தஜாபு லஹு, இவருக்கு எப்படி பதிலளிக்கப்படும் அப்படி என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கிறார்கள். அப்ப இதுல நபி அவங்க துஆ ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிலையில இருக்கக்கூடிய ஒரு மனிதனை பற்றி சொல்லிட்டு அந்த துஆ அங்கீகரிக்கப்படுறதுக்கு தடையாக இருக்கிறது எதுவாம்? அவன் ஹராத்தில மூழ்கி இருப்பது. இப்ப சிலரை நாங்க பார்க்கிறோம், உலகத்தில் நிறைய பேர் அவங்களோட தொழில் ஹராமாக இருக்கும், கணவன் ஹராத்தில் உழைச்சி கொடுப்பாங்க, அவங்க ஹராமான செயற்பாடுகளில் ஈடுபடுவாங்க, லஞ்சம் எடுப்பாங்க, இப்படி இன்னொருவருடைய சொத்துக்களை அபகரிப்பாங்க, இப்படி மற்றவனுடைய சொத்துக்களை சூறையாடுவாங்க. இப்படியான இந்த குடும்பத்தில் இருந்து இவங்களுடைய இந்த சம்பாத்தியத்தில் இருந்து இவங்க சாப்பிட்டு கொண்டு அல்லாஹ்விடத்தில் தங்களுடைய தேவைகளை எவ்வளவு நேரம் கேட்டாலும், எந்த நேரத்தில் கேட்டாலும், துஆ அங்கீகரிக்கப்படக்கூடிய நேரத்தில் கேட்டாலும் இப்படியான துஆவை அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கொள்ள மாட்டான் அப்படி என்று அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றதை நாங்கள் காணுகிறோம் என்று சொன்னால், அன்புக்குரிய தாய்மார்களே சகோதரிகளே, நாங்கள் இதில் பியூரிட்டியாக இதில் பரிசுத்தமானவர்களாக இருந்தால் தான் அல்லாஹ் தஆலா எங்களினுடைய துஆவை அங்கீகரிப்பான். ஹராம் சேரக்கூடாது. அதுதான் நபி அவங்க சொல்றாங்க, மன் நபத லஹ்முஹு மினஸ் சுஹுதி ஃபலியவுலன் நார்,
யாருடைய உடம்பு ஹராத்திலே வளர்கிறதோ அது நரகத்துக்குத்தான் மிகவும் ஏற்றமானது, அது சொர்க்கம் செல்லாது. அப்படி என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றதை நாங்கள் காண்றோம் என்று சொல்லி சொன்னால் இதில் நாங்கள் கவனமாக இருக்கணும். இந்த விடயங்கள்ல நாங்கள் கவனமாக இருப்போமாக இருந்தால் அந்த துஆவை அல்லாஹ் தஆலா அங்கீகரிப்பான். அதனால தான் சொல்லுவாங்க ஸலஃபு ஸாலிஹீன்களுடைய அந்த பெண்கள் சம்பந்தமாக ஒரு செய்தியை பதிவிடுவாங்க. எப்படின்னா அந்த பெண்கள் சொல்லுவாங்களாம், நஸ்பிரு அலல் ஜூ, பசியில் நாங்கள் பொறுமையாக இருப்போம், ஆனால் வலா நஸ்பிரு அலன் நார், நெருப்பில் எப்படி நாங்கள் பொறுமையாக இருக்க முடியும்? இப்போ சாப்பாடு இல்லை என்றதுக்காக பசியில் நாங்கள் பொறுமையாக இருக்கலாம், இன்னும் ஒருவரை அபகரிக்கிறது, இன்னும் ஒருவரை ஹராத்தை தின்ற இந்த நரகம் இருக்கிற இந்த நரகத்துக்குரிய செயற்பாடு, இதில் நாங்கள் பொறுமையாக இருக்க மாட்டோம் அப்படி என்று அந்த பெண்கள் சொல்லுவாங்க என்று ஸலஃபு ஸாலிஹீன்கள் அழகாக எழுதுவார்கள். இந்த அடிப்படையில் நாங்கள் கேட்கக்கூடிய துஆ அல்லாஹ்விடத்தில் அங்கீகரிக்கப்படணும் அப்படி என்று சொன்னால் அதுக்கு நாங்கள் இப்படியான ஹராம் ஹலால் விஷயங்களையும் பேணுதலாக இருக்க வேண்டும். எங்கட உள்ளம் பரிசுத்தமானதாக இருக்கணும், உடல் பரிசுத்தமானதாக இருக்கணும். இவைகள் ரெண்டும் ஹராத்தில் இருந்து பாதுகாக்கப்பட்டதாக இருந்தால் அல்லாஹு தஆலா அந்த பிரார்த்தனையை அங்கீகரிப்பார். அடுத்தது நாங்கள் அல்லாஹ்விடத்தில் துஆ கேட்கக்கூடிய நேரத்தில் நிராசை அடைந்து விடக்கூடாது, அல்லாஹ்வினுடைய ரஹ்மத்தில் நிராசை அடையக்கூடாது. அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே அழைக்கிறான், குல் யா இபாதி அல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம், தங்களுக்கு தாங்களே அநியாயம் உழைத்து கொண்ட என்னுடைய அடியார்களே, லா தக்னது மின் ரஹ்மத்தில்லாஹ், அல்லாஹ்வினுடைய அருளிலே இருந்து நீங்கள் நம்பிக்கை இழக்க வேண்டாம். இன்னல்லாஹ யக்ஃபிரு துனூப ஜமீஆ, அல்லாஹு தஆலா அனைத்து பாவங்களையும் மன்னிக்கக்கூடியவனாக இருக்கிறான் என்று அல்லாஹு தஆலா எப்படி அழைக்கிறான்? தங்களுக்கு தாங்களே அநியாயம் இழைத்து கொண்டவர்களே, பாவிகளே அப்படி என்று அல்லாஹு தஆலா அழைக்காம அநியாயம் இழைத்து கொண்டவர்களே, நீங்க அல்லாஹ்வோட அருள்ல நம்பிக்கை இழக்காதீங்க அப்படி என்று அல்லாஹு தஆலா சொல்றான். இன்னும் ஒரு வசனத்திலே சொல்றான், லா தையசு மின் ரௌஹில்லாஹ், நீங்க அல்லாஹ்வினுடைய அருள்ல இருந்து நம்பிக்கை இழக்க வேண்டாம். இன்னஹு லா யயசு மின் ரௌஹில்லாஹி இல்லல் கௌமுல் காஃபிரூன், காஃபிரான சமுதாயம்தான் அல்லாஹ்வினுடைய அருள்ல இருந்து நம்பிக்கை இழக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க, நீங்க நம்பிக்கை இழக்காதீங்க அப்படி என்று அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான். அப்ப அல்லாஹ்வினுடைய ரஹ்மத்து மிகவும் விசாலமானது. இப்ப அல்லாஹ் தஆலா எந்த அளவுக்கு சொல்றான்டா, நீங்கள் எல்லாம் எனக்கு இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மனிதர்களும் நீங்க என்னிடத்தில் துஆ செய்கிறீங்க, உங்களுடைய தேவைகளை நான் நிறைவேற்றுகிறேன். இப்படி நிறைவேற்றினால் என்னுடைய ஹசானாவில இருந்து கடல்ல ஒரு விரலை வச்சு நாங்கள் எப்படி எடுத்த வேண்டாம், அதுல இருந்து ஒரு சுழி நீர் கொட்டுமே அந்த அளவுக்கு கூட என்னுடைய ஹசானாவில இருந்து குறைய மாட்டாது என்று அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுறான். இதனால நாங்கள் அல்லாஹ்விடத்தில் கேட்குற விஷயத்தில் நிராசை அடையக்கூடாது. இப்போ சிலர் எப்படி நினைக்கிற அப்படின்னு சொன்னால், நாம் இப்படியான பாவமே எல்லாம் செஞ்சிட்டோமே, நாங்கள் தனிமையில் இருக்க பாவம் செஞ்சோம், அல்லாஹ்வுக்கு எத்தனையோ பாவங்களில் நாங்கள் செஞ்சிருக்கிறோமே, இதை செஞ்சுட்டு போய் நாங்கள் எப்படி அல்லாஹ்விடத்தில் நேரடியாக கேட்கறது? இப்போ இந்த அவுலியாக்கள்ல அந்த கதையெல்லாம் உருவாகிறது இந்த சப்ஜெக்டில் இருந்துதான். இப்போ மக்களிடத்துல எப்படி அவங்க ஊற்றுறன்னா, ஏதோ அல்லாஹ்வை நாங்கள் நேரடியாக நெருங்க இயலாது, அல்லாஹ் தஆலாவை இப்படி பாவம் செஞ்ச நிலையில அல்லாஹ் தஆலாவிடத்துல என்ன முகத்தோட நாங்கள் நெருங்குறது அப்படி என்று சொல்லி, அப்ப அல்லாஹ்வை நெருங்குறோம் என்று சொன்னா இடையில ஒரு இடைத்தரகர் ஏற்படுத்தணும். அந்த தரகரின் ஊடாகத்தான் அல்லாஹ் தஆலாவிடத்துல நாங்கள் துஆ செய்யணும் அப்படி என்ற ஒரு உணர்வை, ஒரு சிந்தனையை இந்த சமுதாயத்தில் வளர்த்து விட்டாங்க. அதனால தான் நிறைய பேர் என்ன செஞ்சாங்கன்னா, நாம் அல்லாஹ்வை நேரடியாக நெருங்க இயலாது, அல்லாஹ்விடத்தில் நேரடியாக நாங்கள் கேட்க இயலாது, நாங்கள் பாவிகளாக இருக்கிறோமே, அப்ப நாங்க இந்த நல்லடியார்
நல்லடியார்கள்ட்ட கேட்டோம்னா அவங்க எங்களுக்கு அல்லாஹ்விடத்தில் என்ன செய்வாங்க, பெற்று தருவாங்க. அப்படி என்ற ஒரு உணர்வில் தான் நிறைய பேர் வந்துக்கிட்டு இந்த அவுலியாக்கள் என்று சொல்லி, நாதாக்கள் என்று சொல்லி, அதாவது ஷேகுமார்கள் என்று சொல்லி இவங்கள்ட்ட போய் அந்த பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்றது, இப்படியான ஒரு நிலை சமூகத்தில் இருக்குது. குழந்தை வேணும்னா அங்க கபரடியில போய் கேட்கிறது, அல்லது நல்லடியார்களுக்கு நேர்ச்சை செஞ்சுட்டு அந்த குழந்தைய நாங்க அவங்களிடத்துல கேட்கிறது. எங்களோட தேவைகள் நிறைவேறணும்னா அங்க வரலாற்று முக்கியமான சில இடங்கள்ல இருக்கு, அந்த இடங்களுக்கு செல்றது, அங்க நேர்ச்சைகளை கொடுக்கிறது, அன்னதானங்களை கொடுக்கிறது, அங்க உள்ள அந்த கொத்து விளக்கில இருந்து பூசிக்கொள்றது, இப்படி அங்க போய் சென்று நாங்க துவா கேட்கிறது. இது சமுதாயத்தில் இருப்பதை நாங்கள் காணுகிறோம். இது ஜாஹிலியா கால மக்களும் இப்படித்தான் சொன்னாங்க. நாங்கள் என்ன முகத்தோடு அல்லாஹ்வை நெருங்கிறது, நாங்கள் இந்த நல்லடியார்களை எல்லாம் கடவுள் என்று நாங்கள் சொல்லலையே. ஃபஹாவுலாய் ஷுபாவுலாய் இந்தல்லாஹ், அவங்க அல்லாஹ்விடத்தில் எங்களுக்காக பரிந்துரை பேசக்கூடியவர்கள் அப்படி என்று சொன்னாங்க. இன்னும் ஒரு வசனத்தில் சுமர்ல அல்லாஹ் தஆலா சொல்றான், மா நஅபுதுஹும் இல்லா லியுகர்ரிபுனா இலல்லாஹி ஸுல்பா, அல்லாஹ்வுக்கும் எங்களுக்கும் இடையில ஒரு கனெக்ஷனை, ஒரு நெருக்கத்தை அவங்க ஏற்படுத்தி வைப்பாங்க என்றதுக்காகவே என்று நாங்க அவங்கள வணங்கல. அப்படி என்று அவங்க அந்த அல்லாஹ் அல்லாத கடவுள்களை வணங்கினதுக்குரிய காரணங்களை, ரெண்டு காரணங்களை அல்லாஹ் தஆலா சூரத்து சுமர்ல ஒன்று, சூரத்து யூனுஸ்ல ஒன்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். இந்த ரெண்டு காரணத்துக்காக தான் நாங்க அவங்கள வணங்குறோம் அப்படி என்று அவங்க வணங்கினாங்க. இப்படியான ஆட்களை தான் அல்லாஹ் தஆலா காஃபிர்கள், குல்யா அய்யுல் காஃபிரூன், காஃபிர்கள் என்று சொல்லி அல்லாஹ் தஆலா அழைப்பதை நாங்கள் காணுகிறோம். இதனால நாங்க எவ்வளவு பாவம் செஞ்சிருக்கலாம். பாவம் செய்யறது மனித இயல்புதான். அல்லாஹ் தஆலா இந்த மனிதனை வந்துகிட்டு பாவம் செய்யக்கூடிய இயல்புல தான் படைச்சிருக்கிறான். அதனாலதான் அல்லாஹ் தஆலா சொல்றான், நீங்கள் எல்லாம் பாவம் செய்யாம அல்லாஹ்வுக்கே முற்றுமுழுதாக கட்டுப்பட்டு வாழக்கூடிய மனிதர்களாக நீங்க இருப்பீங்க என்று சொன்னா உங்களை நாங்க அழிச்சிட்டு மீண்டும் ஒரு சமூகத்தை உருவாக்குவோம். எப்படியான சமூகம் தெரியுமா? அவங்க பாவம் செஞ்சு அல்லாஹ்விடத்திலே தௌபா கேட்கக்கூடிய ஒரு சமுதாயத்தை நாங்க உருவாக்குவோம் அப்படி என்று அல்லாஹ் தஆலா அல் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். அதனால மனித இயல்பு என்பது பாவங்கள் செய்யக்கூடிய இயல்புதான். ஆனால் அந்த இயல்பில தொடர்ந்து இருக்கக்கூடாது, அதுல இருந்து மீண்டு வரக்கூடியவர்களாக நாங்க இருக்கணும். அப்போது அல்லாஹ் தஆலா எங்களை மன்னிச்சிடுவான். நாங்க தௌபா பாவங்களை செஞ்சுட்டு அந்த பாவத்தை விட்டுட்டு யா அல்லாஹ் என்று அல்லாஹ்விடத்துல கையேந்தினம் பாருங்க, அத்தாயிபு கமல்லா தன்பலஹு, ஒரு தௌபா செய்யக்கூடியவன் பாவமே செய்யாதவனை போன்று ஆகிடுவான் அப்படி என்று அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டுறாங்க. அப்ப பாவம் செஞ்சிட்டோம்ன்றதுக்காக கவலை தேவையில்லை. அல்லாஹ்விடத்தில் இந்த நிபந்தனைகளை நாங்கள் உட்படுத்தி துஆ செய்வோமாக இருந்தா, அல்லாஹ்விடத்தில் அனுபவமாக இருந்தா, அல்லாஹ்விடத்தில் தனிமையில அதை ஒப்புவிப்போமாக இருந்தா அல்லாஹ் தஆலா அவைகளை நிச்சயமாக ஏற்றுக்கொள்வான். ஏனென்றா அல்லாஹ் இதை விரும்புறான். இப்ப அல்லாஹ் தஆலாவிடத்தில் நாங்கள் அந்த உபூதியத், அதாவது உபூதியத் என்பது அடிமைகள், நாங்கள் உன்னுடைய அடிமைகளாக இருக்கிறோம் என்ற எங்களோட மனிதனுடைய அடிமைத்தனத்தை வெளிப்படுத்தக்கூடிய ஒன்று இந்த துஆவாக இருக்கிறது. அதனால அல்லாஹ் தஆலா அதனை நேசிக்கிறான். எப்படி அல்லாஹ்வுக்கு சந்தோஷம் வருகிறது என்று சொன்னா, நபி அவங்க சொல்றான், அல்லாஹ் ஒரு அடியான் அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்கின்ற போது எப்படி மகிழ்ச்சி அடைகிறான் அல்லாஹ் அப்படி என்றதை சொல்லுகின்ற போது நபி அவங்க சொல்றாங்க, ஒரு பாலைவனத்தில் பிரயாணம் செய்யக்கூடிய ஒரு பிரயாணி, அந்த பிரயாணி நீண்ட தூரம் பிரயாணம் செஞ்சுட்டு களைப்பின் காரணமாக ஒரு நிழலான மரத்துக்கு போய் அந்த மரத்துக்கு கீழே தன்னுடைய ஒட்டகத்தை வச்சுட்டு அவன் அந்த மரத்தடியில தூங்குகிறான். இப்படி தூங்கி கொண்டு இருக்கிறான். இருக்கக்கூடிய நேரத்தில் திடீரென கண் விழித்து பார்க்கிறான். கொண்டு வந்த அந்த பக்கத்தில் கொண்டு வந்த அந்த ஒட்டகத்தை காணல. ஒட்டகம் பக்கத்தில் இல்லை. அங்கும் இங்குமாக தேடி ஓடுறான். பாலைவனத்தில் எல்லா இடத்திலையும் தேடி ஓடுறான், ஒட்டகத்தை தேடி ஓடுறான். ஓடினா எங்கேயுமே ஒட்டகம் இல்லை. இப்ப பாலைவனத்தில் ஒட்டகம் இல்லாட்டி என்ன நிலைமை? இப்ப பாலைவனத்தில் ஹோட்டல்கள் இருக்குமா, தண்ணி இருக்குமா, தங்குறதுக்கான இடவசதிகள் இருக்குமா என்று கேட்டோம்னா அந்த காலத்தில் எதுவுமே இல்லை. எல்லாமே அந்த ஒட்டகம் தான். ஒட்டகத்திலான் சாப்பாடு இருக்கும், ஒட்டகத்திலான் தண்ணி இருக்கும், ஒட்டகத்திலான் அவருக்கு தேவையான அனைத்து விடயங்களும் அதுல தான் இருக்கும். அது மாத்திரம் இல்லாம
ஒட்டகம் அப்படி காணாம போயிடுச்சுன்னு சொன்னா அவர் அந்த பாலைவன தூரத்தை நடந்து கழிக்க முடியுமா? இவ்வளவு தூரம் நடக்க வேண்டி வரும். அப்ப இவர் என்ன முடிவெடுக்கிறாருன்னா, இதுக்கு பிறகு நாம மௌத்தாக வேண்டியதான் அப்படி என்று நினைச்சு அந்த மரத்துக்கு கீழே மீண்டும் வந்து மீண்டும் நாங்க இனி தூங்குவோம் அப்படி என்று இவர் மீண்டும் களைப்பாரி தூங்கி கொண்டிருக்கிறார். மீண்டும் கண் விழிக்கிறார். கண் விழிச்சா காணாம போன அந்த ஒட்டகம் கண் முன்னால் அப்படியே வந்து நிக்குது. இந்த நேரத்தில் அவருக்கு எப்படி மகிழ்ச்சி வரும்? நபி அவங்க சொல்றாங்க, இந்த உலகத்துல ஒருவனுடைய உயிர் போய் மீண்டும் உயிர் கிடைச்சா எப்படி மகிழ்ச்சியோ அது ஒரு நிலையை நபி அவங்க சொல்றாங்க. இதை விட அந்த மகிழ்ச்சியை ஒப்பிடுறதுக்கு நபி அவங்களுக்கு உதாரணம் சொல்றதுக்கு முடியாது. அந்த அளவுக்குள்ள ஒரு உதாரணம் தான் இது. அப்படி அவர் மகிழ்ச்சி அடைஞ்சு அந்த மகிழ்ச்சி உரமான சந்தோஷம் வந்தாலும் வார்த்தைகள் தடமாறும். அப்ப அந்த நேரத்தில் அந்த அடியான் சொல்றானா, அந்த அப்தியான ரப்பு, நீ என்ற அடிமை நான் உண்ட ரப்பு அப்படி என்று அந்த மகிழ்ச்சியின் காரணமாக வார்த்தைகளை கூட அவன் தடமாறி சொல்றான் அப்படி என்று நபி அவங்க சொல்லிச்சு. இப்படி ஒரு அடியான் மகிழ்ச்சி அடைகிறான் பாருங்க. போன உசிர் அப்படி திரும்பி வந்தா எப்படி சந்தோஷம் ஏற்படுமோ அதை விட நபி அவங்க சொல்றாங்க, லில்லாஹி அஃப்ரஹு பி தௌபத்தி அப்த், இதை விட அல்லாஹ் தஆலா மகிழ்ச்சி அடைகிறான். ஒரு குழந்தைக்கு உதாரணமா நாங்க நேசிக்கக்கூடிய வளர்க்கக்கூடிய ஒரு குழந்தைக்கு திடீரென மாதிரி ஒரு கேன்சர் வந்துட்டு வச்சு கொள்ளுங்க, அல்லாஹ் காப்பாற்றணும். அப்படி ஒரு கேன்சர் வந்துட்டு, பிளட் கேன்சர் வந்துட்டு டாக்டர்மார்ட்டெல்லாம் நம்ம கொண்டு போய் பார்த்துட்டு ட்ரீட்மெண்ட் எல்லாம் செஞ்சாங்க, எதுவுமே கையளிக்கல. டாக்டர் சொல்றான், இத்தனாம் தேதிக்குள்ள அல்லது இவ்வளவு காலத்துக்குள்ள உங்களோட குழந்தை மௌத்தாயிரு அப்படி என்று சொல்றார். நாம கொண்டு வந்து வச்சு அந்த குழந்தைக்கு துவா செஞ்சு கொண்டு இருக்கிறோம். அந்த குழந்தைக்கு அப்படியே இருந்த அந்த கேன்சர் அப்படியே அந்த குறிப்பிட்ட காலத்துக்குள்ள மாத்தாம மீண்டும் அந்த குழந்தைக்கு உயிர் கிடைச்சா நாங்க எந்த அளவுக்கு மகிழ்ச்சி அடைவோம்? எங்கட குழந்தையாக இருந்தா அந்த மகிழ்ச்சியினுடைய உச்சகட்டம் எப்படி இருக்கும்? அதுக்குரிய அடையாளமும் இல்லை, சிண்டமும் இல்லை, குழந்தை ஆரோக்கியமா இருக்குது. அப்படி என்ன இந்த உலகத்தில அதை விட நாங்க மகிழ்ச்சி அடையக்கூடிய சந்தோஷம் இருக்குமா? இதை விட படைச்ச ரப்புல் ஆலமீன் நாம் அல்லாஹ்விடத்தில் துஆ கேட்கக்கூடிய நேரத்தில் மகிழ்ச்சி அடைகிறான்டா எந்த அளவுக்கு அவன் ஒரு கருணையாளனாக இருக்கிறான். அல்லாஹ் தஆலா இப்படியான ரப்ப எங்களை விட்டு தூரப்படுத்த பார்த்தாங்க. அவனை நேரடியாக நெருங்க இயலாது, நேரடியாக கேட்க இயலாது, பாவிகளாக போக இயலாது என்றெல்லாம் சொல்லி இந்த சமுதாயத்தை அல்லாஹ்வை விட்டு தூரமாக்கி வச்சிருக்கிறாங்க. அல்லாஹ் பொறுத்த வரையில நாங்கள் அல்லாஹ்வுக்கு மிக நெருக்கமானவர்கள். அதைத்தான் அல்லாஹ் தஆலா தனது நபிக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு சொல்லி காட்டுறான். இதா சாலக இபாதி, என்னுடைய அடியார்கள் உங்களிடத்திலே என்னை பற்றி கேட்பார்களாக இருந்தால் நபியே நீங்க சொல்லுங்கள், ஃபஇன்னி கரீப், நான் மிகவும் அண்மையிலே இருக்கிறேன். உஜீபு தஅவத தாயி இதா தஆனி, என்னிடத்திலே யாரெல்லாம் அழைத்து துஆ செய்கிறார்களோ அவர்களினுடைய துஆவை அங்கீகரிக்கக்கூடியவனாக நான் இருக்கிறேன் என்று நபியே நீங்க சொல்லுங்க. அப்படி என்று அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களிடத்திலே இந்த மக்களிடத்திலே இந்த செய்தியை எத்தி வைங்க அப்படி என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். அப்ப அல்லாஹ் எங்களோட இருக்கக்கூடிய அந்த உணர்வு எங்கள்கிட்ட இருக்கணும். அல்லாஹ் தஆலா மிகவும் அண்மையிலே இருக்கிறான் என்ற அந்த உணர்வு இருக்கணும். இது எப்ப இருக்க வேண்டாம்? ஈமான் அதிகரிச்சா, அல்லாஹ்வோடு உள்ள நெருக்கம் அதிகரிச்சா, அல்லாஹ் தஆலா தான் எங்கட ரப்பு என்பதை நாங்க உண்மையாக சத்தியமாக சந்தேகத்துக்கு இடம் இல்லாம ஏற்றுக்கொள்வோமாக இருந்தா அந்த ஈமானிய உணர்வு வரும்னா எங்கட ரப்புக்கும் எங்களுக்கும் இடையில உள்ள அந்த தொடர்பு எப்படி இருக்கும்? எப்படி நாங்க எங்கட ரப்பை நேசிப்போம்? அல்லாஹ் தஆலா அப்படி நேசிக்கக்கூடிய அடியார்களை அல்லாஹ் தஆலா எப்படி நேசிப்பான்? அப்படி என்றது அது ஒரு ஈமானிய உணர்வோடு கலந்த ஒரு விஷயம் என்பதை நாங்க புரிஞ்சு கொள்ள வேண்டும். இந்த உணர்வை ஏற்படுத்துறதுல முக்கியமான பங்களிப்பு இந்த துஆவுக்கு இருக்கிறத நாங்க காணக்கூடியதாக இருக்கிறது. இப்படியெல்லாம் நாங்க துஆ செஞ்சோம். சில நேரங்கள்ல எங்களோட துஆ இப்ப நீண்ட காலமாக அங்கீகரிக்கப்படல. அப்படி என்றா நாங்க என்ன விளங்கணும் அப்படி என்பதையும் அதுக்கு என்ன நடக்குது என்பதையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க திருமிதியில வரக்கூடிய செய்தியிலே சொல்றாங்க. 3 விஷயங்கள் நடக்கும். ஒன்று,
அல்லாஹு தஆலா இந்த உலகத்தில நாங்க கேட்கிறத துஆ செய்கிறத எங்களோட கஷ்டங்களை நீக்கிறத எங்களுக்கு உடனடியாக தருவான். அந்த கஷ்டங்கள் அல்லது கேட்கிற விஷயங்கள் இந்த உலகத்திலேயே நடக்கும். கேட்டதை அல்லாஹு தஆலா கொடுக்கக்கூடியவனாக இருக்கிறான். இது ஒன்று. இரண்டாவது என்ன நடக்கும் அப்படி என்று சொன்னா, நாங்க கேட்டதை அல்லாஹு தஆலா தரமாட்டான். நாங்க கேட்கிற விஷயத்தை அல்லாஹு தஆலா தரமாட்டான். ஆனால் எங்களுக்கு ஏற்பட இருந்த ஒரு தீங்க அந்த துஆவினூடாக அல்லாஹு தஆலா இல்லாமல் ஆக்கியிருப்பான். இப்ப உதாரணமாக எங்களுக்கு ஒரு நோய் வர இருந்திருக்கும். அப்ப அந்த நோயை நெஞ்சிருப்பான் அல்லாஹ் இந்த துஆ கேட்ட துஆவுக்கு பதிலளிக்காம அந்த துஆவை தராம இந்த நோய் அதனூடாக நிவர்த்தி செஞ்சிருப்பான். அல்லது ஒரு ஆக்சிடென்ட் பட இருந்திருப்பான். அந்த ஆக்சிடென்ட்ல இருந்து அல்லாஹ் தஆலா எங்களை காப்பாத்தி இருப்பான். அல்லது ஒரு விசஜந்து எங்களை தீண்ட இருந்திருக்கும். அப்ப அந்த விசஜந்து எங்களை தீண்டாம அல்லாஹ் தஆலா எங்களை பாதுகாத்து இருப்பான். இப்படி எத்தனையோ சில இந்த உலகத்தில் உள்ள தீங்குகள்ல இருந்து சில நேரங்களில் அல்லாஹ் தஆலா எங்களை பாதுகாக்கிறார். நாங்க அதிகமாக துஆ செய்யக்கூடிய நேரத்தில் கேட்டதை தராம இந்த ரெண்டுல எது முக்கியம் யோசிச்சு பாருங்க. தீங்கு இப்ப உசிரோட இருந்தா தான் அந்த இந்த உலகத்துல மீண்டும் நாங்க அல்லாஹ்வை வணங்கலாம், துஆ செய்யலாம், எல்லாம் செய்யலாம். ஒருவர் உசிரோடு போராடி கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் அல்லது அவருக்கு ஒரு தீங்கு ஏற்படக்கூடிய நேரத்தில் இவருக்கு ஒரு ஆடம்பரத்தை நாங்க காட்டி ஆடம்பரத்தை கொடுக்கலாமா? நாங்க இதுக்கு முக்கியத்துவம் கொடுப்போம். உலகத்தில் ஒருவர் உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறார், ஒருவர் சர்வசாதாரணமாக ஒரு ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறாருன்னா யாருக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க? உயிருக்கு போராடக்கூடியவங்களுக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அதே மாதிரி தான் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா இதை விட மேலாக எங்களுக்கு வர இருக்கக்கூடிய அந்த தீங்குகளை அல்லாஹ் தஆலா இதனூடாக அகற்றி அந்த துஆவுக்கு அல்லாஹ் தஆலா பதில் அளிக்கிறார். அப்ப அதுவும் நாங்க துஆ செய்கிறது எதுவும் வீணாகாது. அடுத்தது நபி அவங்க மூன்றாவது சொல்றாங்க, இது எதுவும் இல்லாம இவன் கேட்டதை இந்த உலகத்துல கொடுக்காம இதை விட சிறந்ததை மறுமையில கொடுக்கிறதுக்காக அல்லாஹ் தஆலா சேகரிச்சு வச்சிருக்கிறான் என்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டுறதுனால நாங்க கேட்கிற துஆ எந்த வகையிலும் வீண் போகாது அப்படி என்றதை நாங்க புரிஞ்சு கொள்ள வேண்டும். இதுல நபி அவங்க அதைத்தான் சொல்றாங்க, நாங்க எங்கட கையை அல்லாஹ்வின் பால உயர்த்தினோம் என்று சொன்னா, ஒரு தேவைக்காக அல்லாஹ்விடத்தில் உயர்த்தி துஆ கேட்டோம்னா அந்த கையை வெறுமையாக அனுப்புறதுக்கு ரப்பு வைக்கப்படுறான் அப்படி என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டுறாங்க. அப்ப அல்லாஹ் தஆலா இந்த அடியானுக்கு எப்படியோ பதிலளிக்கக்கூடியவனாக இருக்கிறான். அதுல என்ன நடக்குதுன்றது எங்களுக்கு தெரியாம இருக்கும். அல்லது சில நேரங்கள்ல அது கொஞ்சம் சுணங்கி விளங்கும். சில விடயங்கள் இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய விடயங்களை நாங்க கொஞ்சம் லேட் ஆகி விளங்குவோம். இப்ப உதாரணமாக ஒரு கல்யாணம் பேசி வச்சிருப்பாங்க, ரெண்டு குடும்பமும் கடும் நெருக்கமா இருந்திருப்பாங்க. திடீரென மாதிரி ஏதாவது ஒரு காரணத்துல அந்த திருமணம் பிரிஞ்சிருக்கும், அந்த கல்யாணம் நடக்காம இருக்கும். இப்ப இந்த பொன் சைடுல என்ன செய்வாங்க, கடுமையாக கவலைப்படக்கூடியவங்களா இருப்பாங்க. இப்படியெல்லாம் செஞ்சுட்டாங்களே, இப்படியெல்லாம் நடந்துச்சு, இப்படியெல்லாம் இந்த விடயங்கள் ஏற்பட்டுச்சு அப்படின்னு மன நொந்து கொள்வாங்க. ஆனா சில நேரங்கள்ல ஒரு பிற்பட்ட காலங்கள்ல அவர் ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்திருப்பார், அல்லது ஒரு நோய் வந்திருக்கு, அல்லது ஒரு மோசமானவராக அவர் போயிருப்பார். இதை பார்த்து பிறகு அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் எங்களை காப்பாத்தினான் அப்படி என்று நினைச்சு கொள்வாங்க. அப்ப சில விஷயங்கள் எங்களுக்கு தெரியாது. அது அல்லாஹ் தஆலா சொல்றான், அஸா அன் துஹிப்பு ஷைஅன், நீங்க சில விஷயங்களை விரும்பக்கூடியவர்களாக இருப்பீர்கள், ஆனால் அது உங்களுக்கு தீங்கிழைக்கக்கூடியதாக இருக்கும். அல்லாஹ் தஆலா அதே நேரத்தில் வஅஸா அன் தக்ரஹு ஷைஅன், சில விஷயங்களை நீங்க வெறுப்பீங்க, இதெல்லாம் நடக்க கூடாதுன்னு நினைப்பீங்க, ஆனா அது உங்களுக்கு அதுல நலவு இருக்கும். வல்லாஹு அலமு வ அன்தும் லா தஅலமூன், அல்லாஹ் தான் மிகவும் அறிஞ்சவனாக இருக்கிறான், நீங்க அறிய மாட்டீங்க என்று அல்லாஹ் தஆலா சொல்றார். அப்ப இப்படியான சில விடயங்களும் வாழ்க்கையில ஏற்படும். அந்த நேரங்கள்ல நாங்க பொறுமையாளர்களாக இருக்கணும். அதை நாங்க புரிஞ்சு கொண்டு இந்த உலகத்தில் நடக்கணும். அல்லாஹ் தஆலா ஏதாவது ஒரு நல்லதை வச்சிருப்பான் அப்படி என்று ஒரு மூமினை பொறுத்த வரையில திருப்தி அடையக்கூடியவங்களாக இருக்கணும். அதே நேரத்தில் அன்புக்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹ் தஆலா
இந்த உலகத்திலே பதிலளிக்கக்கூடிய ஒரு பிரார்த்தனை தான். நபி அவங்க சொன்னாங்க, அநியாயத்துக்கு உட்பட்டவர்களினுடைய துஆவை அஞ்சிக் கொள்ளுங்கள் என்றார்கள். வத்தகு தஅவத்தல் மக்லூம், அநியாயத்துக்கு உட்பட்டவர்களுடைய பிரார்த்தனையை அஞ்சிக் கொள்ளுங்கள். ஏனென்றால் ஃபஇன்னஹு லைஸ பைனஹு வ பைனல்லாஹி ஹிஜாப், அவருக்கும் அல்லாஹ்வுக்கும் இடையில எந்த திரையும் கிடையாது. நேரடியாக அல்லாஹ்விடத்தில் போகக்கூடிய ஒன்றுதான் அநியாயத்துக்கு உள்ளாக்கப்பட்டவர்களுடைய துஆ. அதனால தான் இமாம்கள் சொல்லுவாங்க, நீங்க அல்லாஹ்வை பயப்படுறீங்களோ இல்லையோ தெரியாது, அதை பத்தி பிரச்சனை கிடையாது. ஆனால் ஒருவன் அநியாயத்துக்கு உள்ளாக்கப்பட்டு அவன் தஹஜ்ஜத்தினுடைய நேரத்திலே துஆ அங்கீகரிக்கப்படக்கூடிய நேரத்திலே எழும்பி உங்களுக்கு எதிராக அவன் துஆ செய்தான் என்றால் அந்த துஆவை அஞ்சிக் கொள்ளுங்கள், அது பலிக்கும், அதை அல்லாஹு தஆலா இந்த உலகத்திலே ஏற்றுக்கொள்வான். அப்படி என்றதை இன்னைக்கு இமாம்கள் சொல்றதை நாங்க காணுகிறோம். அதே மாதிரி நபி அவங்க அதைத்தான் சொன்னாங்க, அவனுக்கு அல்லாஹு தஆலா கொஞ்சம் கால அவகாசம் கொடுத்தாவது அல்லாஹு தஆலா என்ன செய்வான், அந்த மனிதனை அவனை தண்டிப்பான் அப்படி என்று நபி அவங்க சொல்லி காட்டுறாங்க. இப்ப இந்த உலகத்தில சில நேரங்கள்ல எங்களுக்கே தோன்றது எப்படின்னா, இந்த உலகத்தில பல கொடுமைகள் நடக்கும். பல நாங்க பார்க்குற நேரத்தில் இதெல்லாம் இந்த கொடுமை, சின்ன பிள்ளைகளை கொலை செய்வாங்க, நெருப்பில போடுவாங்க, இந்த சின்ன சின்ன குழந்தைகளை குண்டு வச்சு அழிப்பாங்க, அங்க பெண்கள் மானபங்கப்படுத்தப்படுவாங்க, அவங்களை சித்திரவதை செய்வாங்க. அவங்களுக்கு இந்த உலகத்தில் தாங்க முடியாத பல கொடுமைகளும் பல சித்திரவதைகளும் பல நிகழ்ச்சிகளும் இந்த உலகத்தில் அரங்கேறும். அப்ப அந்த நேரத்தில் சிலருக்கு சந்தேகம் பாருது, அல்லாஹ் ஒருவன் இருக்கிறான் தானா, இதுக்கெல்லாம் அல்லாஹ் தஆலா ஏன் பதிலளிக்காம இருக்கிறான், இந்த அநியாயத்தை எல்லாம் அல்லாஹ் பார்த்து கொண்டுதானா இருக்கிறான். சின்ன குழந்தைகள், பச்சிளம் குழந்தைகள், பெண்கள், பலகீனமான சிறுவர்கள், இவங்கள் எல்லாம் இப்படி கொடுமைகளுக்கு ஆளாகிறாங்களே, இப்படியான அநியாயம் நடக்குதே, இதையெல்லாம் படைச்சவன் பார்த்து கொண்டிருக்கிறானா அப்படி என்று நாங்கள் நினைப்போம். அன்புக்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹு தஆலாவினுடைய ஒரு சுன்னா, ஒரு வழிமுறை என்னன்னு சொன்னா, உடனடியாக அல்லாஹு தஆலா தண்டனை கொடுப்பது கிடையாது. அல்லாஹு தஆலா சொல்றான், லவ் யுஆஹிதுகுமுல்லாஹ், அல்லாஹு தஆலா நாம செய்கிற பாவங்களுக்கு உடனே தண்டனை தருவதாக இருந்தால் இந்த உலகத்தில் நாம் ஒருத்தர் மிஞ்சிருக்க மாட்டோமா, எந்த ஒரு படைப்பினங்களும் மிஞ்சி இருக்க மாட்டாங்க. உடனே அல்லாஹு தஆலா தண்டிச்சா எப்படி இருக்க, அல்லாஹு தஆலா ரஹ்மான், அருளாளன், ரஹீம், அன்புக்குரியவனாக இருக்கிறேன் என்பதாக அல்லாஹ் தஆலா தன்னை அறிமுகப்படுத்தி நாங்க என்ன செய்கிறோம்னா அவங்களுக்கு காலக்கேடு ஒன்று கொடுக்கிறோம். அநியாயம் செய்யக்கூடியவன் காஃபிராக இருக்கலாம், அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்ளாதவனாக இருக்கலாம், அவன் இந்த உலகத்திலே அல்லாஹ்வினுடைய அருளை விட்டு தூரமானவனாக இருக்கலாம். அப்படி இருந்தாலும் அல்லாஹ் தஆலா இன்னமா நுஇத்து லஹு அத்தா, அவங்களுக்கு சில காலக்கேடுகளை நாங்க அவங்களுக்கு ஏற்படுத்தி இருக்கிறோம். அல்லாஹ் தஆலா அவகாசம் கொடுப்பான், கொஞ்சம் பார்ப்பான், திருந்துறானான்னு பார்ப்பான், அல்லாஹ்விடத்தில் நெருங்கி வரான்னு பார்ப்பான், தௌபா செய்றானான்னு பார்ப்பான். இப்படி எல்லாம் பார்த்து இது எதுவுமே நடக்கல, இவன் திருந்த மாட்டானா, அல்லாஹ் இன்ன பத்ஷ ரப்பிக லஷதீத், அல்லாஹ்வினுடைய பிடி மிகவும் கடினமானது. இன்னைக்கு உலகத்துல எங்களை விட சக்தி மிக்கவங்க கிடையாது, நாங்க தான் இந்த உலகத்தினுடைய வல்லரசு, நாங்க தான் சக்தி மிக்கவர்கள், எங்களை யாருமே அசைக்க முடியாது, எந்த நாடுமே எங்களை விஷயத்துல தலையிட முடியாது அப்படி என்று இந்த உலகத்தில் நடந்து கொண்ட இந்த அமெரிக்காவுக்கு அல்லாஹ் தஆலா ஒரு நெருப்பு அனுப்பினா பாருங்க. அந்த நெருப்பு எப்படியான நெருப்பு, அந்த ஒரு கிராமத்தையே அப்படியே அழிச்ச நெருப்பு, சாதாரணமா கிடையாது. இந்த காசாவில போட்ட குண்டுகளை விட எத்தனையோ பல்லாயிரம் மடங்கு அது அழிவினுடைய அந்த பரப்பு மிகவும் விசாலமானது அப்படி என்று ஆய்வாளர்கள் சொல்றாங்க. அப்ப அல்லாஹ் தஆலா உடனே பிடிச்சானா, அந்த கலிபோர்னியா நகரத்தை பொறுத்தவரையில அது லாஸ் ஏஞ்சல் என்று சொல்லக்கூடிய அந்த பகுதியில தான் இந்த உலகத்தில் பாவம் செய்யக்கூடியவங்க யூதர்கள் அதிகமாக வாழக்கூடிய ஒரு இடமாக அந்த இடம் இருக்கிறது. அந்த இடத்துல அல்லாஹ் ஒரு தண்டனை ஏற்படுத்தின, அல்லாஹ்வோட அழிவை எப்படி யோசிச்சு பாருங்க.
இவ்வளவு இழப்பு, எத்தனை பேர் எப்படியெல்லாம் வாழ்ந்தவங்க, எப்படி ஆடம்பரமான வீடுகளில் இருந்தவங்க, எப்படியெல்லாம் இந்த உலகத்தில அவங்க உலகத்தை அனுபவிச்சவங்க, இன்றைக்கு எதுவுமே இல்லாம எல்லாம் அப்படியே பத்தி கரியாகி அவங்க இந்த உலகத்துல நிக்கிறாங்க பாருங்க. இது அல்லாஹ் தஆலா ஏற்படுத்தி இருக்கிறது. இது ஒரு படிப்பினைக்காக அல்லாஹ் தஆலா என்ன செய்வான், ஏற்படுத்தி. இதை பார்த்து சிலர் இஸ்லாத்துக்கும் வந்திருக்கிறாங்க. இதுக்கு பிறகு கூட நாங்க திருந்தாம இருக்கலாது, இது அல்லாஹ்வினுடைய ஏற்பாடு தான், இதுக்கு பின்னால் ஒரு கடவுள் இருக்கிறான் தான் அப்படி என்று நினைச்சு சிலர் இஸ்லாத்துக்கும் வந்திருக்கிறார்கள். அல்லாஹ் தஆலா அந்த அழிவுகளின் ஊடாக அதனை ஏற்படுத்துகிறான். படிப்பினை பெற வேண்டும். அதுதான் ஒரு மூமினுடைய பண்பாக இருக்கிறது. அப்படி என்பதை நாங்க புரிஞ்சு கொள்ளணும். அப்ப அல்லாஹ்வுடைய பிடி என்பது அது கொஞ்சம் சொன்னங்கும். ஆனா வந்துச்சுன்னு சொன்னா அல்லாஹ் தஆலாவுடைய அந்த அழிவு, அந்த பிடியல் வந்துச்சுன்னா யாருமே தப்ப முடியாது. அல்லாஹ் தஆலா அதான் சொல்றான், நான் உங்களுக்கு முதல் எத்தனையோ கிராமவாசிகளை அளித்திருக்கிறோம். அவர்கள் மிகவும் பசுமையாக இருந்தவர்கள், அவர்கள் கட்டப்பட்ட பலமான கோட்டைகளில் வாழ்ந்தவர்கள், அவர்களுடைய வீடுகள், அவர்களுடைய தோட்டங்கள், அவர்களுடைய பிரதேசங்களை எல்லாம் அப்படியே சுக்குநூறாக்கி அழிச்சிருக்கிறோம் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான் அல் குர்ஆனிலே. இதனால அன்புக்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, அநியாயம் இழைக்கப்பட்டவர்களுடைய பிரார்த்தனை என்னது இந்த உலகத்திலே பவர்ஃபுல்லான ஒன்றாக இருக்கும். அது அல்லாஹ்விடத்திலே ஒரு சமுதாயத்திற்கு பலம் இல்லை என்பதற்காக, ஒரு மனிதனுக்கு கேட்க பார்க்க ஆள் இல்லை என்பதற்காக நாங்கள் அநியாயம் இழைத்தோம் என்று சொன்னால், அவர்களுடைய விடயத்திலே அத்துமீறி நடந்து கொண்டோம் என்றால் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா என்ன செய்வான், பதில் அளிப்பான். அந்த பிரார்த்தனைகளுக்கு அல்லாஹ் தஆலா பதில் அளிப்பான். சில வேளை உடனே கிடைக்காது, கொஞ்சம் பிந்தும். இப்ப நபி அவங்க காபத்துல்லாஹ்வில தொழுது கொண்டு இருக்கிறாங்க. தொழுது கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் அங்கிருந்த உத்துபா, ஷைபா போன்றவர்கள் நபிகளாருடைய அந்த அழகிய மேனியிலே அழகிய குடல்களை எடுத்து சுஜூதில் இருக்கக்கூடிய நேரத்தில் போட்டுட்டு அவங்க வளைச்சி நின்று நடனம் ஆடிக்கொண்டு, டான்ஸ் ஆடிக்கொண்டு நிற்கிறாங்க. அப்போ அவங்களோட மகள் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க வந்து அதனை துப்பர பண்ணியதுக்கு பிறகு நபி அவங்க சுஜூதில் இருந்து எழும்பி அல்லாஹ்விடத்தில் துஆ செய்கிறாங்க. அலைக்க ஷைபா, அல்லாஹ் ஷைபாவினிடத்தில் ஒப்படைக்கிறேன், உத்துபாவை ஒப்படைக்கிறேன் என்று யாரெல்லாம் இருந்தார்களோ அவர்களை எல்லாம் சொல்லி நபி அவங்க துஆ செய்கிறாங்க. இப்போ இதுக்குரிய பதில் எங்கே கிடைக்குது? நபி அவங்க அநியாயத்துக்கு உட்பட்டு அல்லாஹ்விடத்தில் கையேந்துறாங்க. பதில் எங்க கிடைக்குதுன்னா, மதீனாவுக்கு வந்து பத்ர் யுத்தத்தில் அல்லாஹ் தஆலா இதுக்கு பதில் அளிக்கிறான். இந்த ஹதீஸ் அறிவிக்கக்கூடிய சஹாபி சொல்றாங்க, நபி அவங்க யாருடைய பெயரை சொல்லி துஆ செய்து பிரார்த்தனை செய்தார்களோ அவர்கள் அனைவரும் கொல்லப்பட்டு குற்றுயிராக கிடந்ததை நான் கண்டேன் என்பதாக சொல்லி காட்டுறாங்க. இதனால அன்புக்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, இந்த உலகத்தில் நாம யாருக்கும் அநியாயம் செய்து விடக்கூடாது. மற்றவர்களுடைய உரிமைகளை மீறுவது, அநியாயம் செய்வது, அட்டூழியங்கள் செய்வது, இதெல்லாம் எங்களுக்கு அமைதியை ஏற்படுத்தாது. அல்லாஹ்விடத்தில் துஆ அங்கீகரிக்கப்படுவதற்குரிய காரணமாகவும் அமையாது. யாருக்கும் அநீதி இழைக்க சொல்லி துஆ செய்யக்கூடாது. இப்போ ஒன்றும் ஒருவரும் அநியாயம் செய்யல, ஆனா ஒருவனுக்கு இப்படி செய்யலாம் என்று சொல்லி இன்னும் ஒருவனுக்கு அநீதமாக நாங்கள் துஆ செய்வதும் கூடாததாக இருக்கிறது. அப்படி என்பதையும் நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதன் அடிப்படையில் அன்புக்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, இந்த துஆக்கள் அங்கீகரிக்கப்படுவதற்கு இப்படியான சில நிபந்தனைகளை இஸ்லாம் சொல்லி காட்டுகிறது. இந்த நிபந்தனைகளை நாங்கள் பின்பற்றி அல்லாஹ்விடத்திலே மனமுருகி அல்லாஹ் இந்த உலகத்திற்கு வரக்கூடிய நேரங்களிலே, உதாரணமாக தஹஜ்ஜத்தினுடைய நேரங்கள், அது மாதிரி அல்லாஹ் எங்களோடு நெருக்கமாக இருக்கக்கூடிய சுஜூது செய்யக்கூடிய நேரங்கள், இந்த நேரங்களில் அல்லாஹ்விடத்திலே அதிகமாக துஆ செய்து அல்லாஹ்வினுடைய அருளை பெற்ற நல்லடியார்கள் கூட்டத்தில் வல்ல ரஹ்மான் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு தஆலா உங்களையும் என்னையும் சேர்த்தருள்வானாக. வாஹிரு தஅவதி அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.